بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام. الحمد لله الواحد القهار العزيز الجبار مكور الليل والنهار يسبح له من في السماوات ومن في الأرض آناء الليل وأطراف النهار والصلاة والسلام على سيد الأبرار إمام الأخيار سيدنا محمد المصطفى المختار وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى دار القرار. أما بعد، فقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிகவும் உண்மையானது வல்லவன் அல்லாஹுடைய வார்த்தை அல் குர்ஆன் என்றும், வாழ்க்கை வழிமுறைகளில் மிகவும் சிறந்த வாழ்க்கை வழிமுறை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த தூய இஸ்லாத்தின் வாழ்க்கை வழிமுறை என்றும், மார்க்க விடயங்களில் மிகவும் மோசமானது மார்க்கத்தில் இல்லாததை மார்க்கமாக அதனுள் சேர்ப்பது என்றும், எவையெல்லாம் அப்படி மார்க்கமாக சேர்க்கப்படுமோ அவை அனைத்தும் பித்அத்துகள் வழிகேடுகள், யார் அவற்றை மார்க்கமாக செய்வார்களோ அவர்களை அந்த பித்அத்துகள் நாளை மறுமையிலே நரகத்தின் பால் அழைத்து செல்லும் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது உரைகளின் ஆரம்பங்களிலே கூறக்கூடிய மார்க்கத்தின் அடிப்படையை உங்களுக்கும் ஞாபகித்தவனாக இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்கள். எங்களுக்கு என்று ஒரு வழிகாட்டக்கூடிய வேதம் இருக்கிறது, வழிகாட்டிய ஒரு தூதர் இருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் எமது வாழ்வு அமைய வேண்டும் என்ற குறிக்கோளோடு கட்டாயத்தோடு வாழ்கிறவர்கள் தான் முஸ்லிம்கள். அந்த அடிப்படையிலே அந்தந்த காலத்துக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டல்களை தருகிறதோ, என்ன சட்டதிட்டங்களை நமக்கு சொல்லி இருக்கிறதோ அவற்றை படித்து பின்பற்ற வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக கட்டாயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தை அடைகிறோம், மிக முக்கியமான ஒரு பருவத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். அதுதான் ஹஜ்ஜுடைய காலகட்டமாக இருக்கிறது.
எனவே ஹஜ்ஜை பற்றிய இஸ்லாத்தின் பார்வையை, ஹஜ்ஜை பற்றிய இஸ்லாத்தின் வழிகாட்டல்களை, ஹஜ்ஜுடைய மாதத்தில் ஒரு முஸ்லீம் படிக்க வேண்டிய, தெரிய வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அதன் பிறகு அறிந்ததை வைத்து அமல் செய்வது ஒரு முஸ்லிமின் கட்டாய கடமையாக இருக்கிறது என்ற அடிப்படையோடு இந்த ஹுத்பா பிரசங்கத்தை விளங்குவதற்கு நாங்கள் முற்படுவோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இஸ்லாத்திலே ஹஜ்ஜை பற்றி படிப்பதாக இருந்தால் அது ஒரு பெரிய விசாலமான பாடமாக இருக்கிறது. நாங்கள் இன்றைய ஹுத்துபாவிலே ஹஜ்ஜுடைய நிறைய பகுதிகளை நாங்கள் பல்வேறு வருடங்களாக கேட்டிருப்போம். பொதுவாக ஹஜ்ஜி என்று வந்துவிட்டால் அதிகமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தோடு இணைத்து தவிர்க்க முடியாத ஒரு அமல்தான் ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கிறது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்விலிருந்து பல்வேறு செய்திகளை நாங்கள் படித்திருக்கிறோம். அதனால் இன்றைய ஹுத்பாவிற்கான தலைப்பாக நாங்கள் ஹஜ் ஒரு அதிசய அமல் என்கிற ஒரு தலைப்பிலே நான் இந்த ஹஜ்ஜி சம்பந்தமான சில விஷயங்களை உங்களோடு பேசப் போகிறேன். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலே நடந்த சில அதிசயங்கள் இருக்கின்றன. அது நமக்கெல்லாம் தெரிந்த அதிசயங்கள். என்ன? பாலைவனத்திலே ஜம்சம் நீர் வந்தது ஒரு அதிசயம். அதே போல ஒரு ஈமானிய மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பாலைவனத்திலே மனைவியையும் பிள்ளையையும் விட்டு வர சொன்ன பொழுது எந்த கேள்வியும் கேட்காமல் கொண்டு விட்டு வந்தது ஒரு ஈமானிய அதிசயம். அப்படி தன் பிள்ளையையும் தன் மனைவியையும் விட்டு வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காகவா விட்டு செல்கிறீர்கள்? அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்கி விட மாட்டான், அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்ன ஒரு ஈமானிய தாயின் வார்த்தையாக ஹாஜருடைய வார்த்தை ஓர் அதிசயம். அதே போல தந்தை இல்லாமல் ஒரு பருவ வயதை அடைகிற வரைக்கும் வளர்ந்த ஒரு குழந்தை அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று, மகனே உன்னை அறுத்து பலியிடுவதாக கனவு கண்டேன் என்று சொன்ன பொழுது, தந்தையே என் உயிர் அல்ல முக்கியம், அல்லாஹ்வுடைய கட்டளை தான் முக்கியம், அருங்கள் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு வாலிபனாக ஈமானிய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அதிசயம் என்று அவர்களுடைய வாழ்வில் ஈமானிய அதிசயங்கள் நிறைய இருக்கின்றன. இது நமக்கெல்லாம் தெரிந்து பல தடவை நாங்கள் கேட்ட விஷயங்கள். அதை நான் இன்று இந்த ஹுத்பாவிலே பேசவில்லை. உங்களோடு எதனை பேசப் போகிறேன் என்றால், ஹஜ் என்ற ஒரு அமல் இருக்கிறது. அதாவது ஒரு பொருளாதாரம் படைத்த ஒரு மனிதன், தன்னிடம் இருக்கிற உடலாலும் பொருளாலும் வசதி படைத்த ஒருவன் மக்கா என்ற நகருக்கு ஒரு புனித பயணம் செய்து அங்கே சில நாட்கள் இருந்து ஹஜ் என்ற ஒரு அமலை செய்து விட்டு வருகிறார். இதனை ஏன் இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்ன? இந்த ஹஜ்ஜின் மூலமாக இந்த இஸ்லாம் உலகத்திற்கான மார்க்கம் என்பதில் ஹஜ்ஜுடைய பங்கு என்ன என்கிற ஹஜ்ஜுடைய தத்துவம் சம்பந்தமாக, ஹஜ்ஜுடைய கன்செப்ட் சம்பந்தமாக, ஹஜ்ஜும் இந்த உலக பார்வையிலே வெறுமனே முஸ்லிம்களாக நாங்கள் ஹஜ் என்பது 5வது கடமை, அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார், ரசூலுல்லாஹ் செய்திருக்கிறார்கள் என்று புரிந்து வைத்திருக்கிறோம். இதை தாண்டி ஹஜ்ஜுக்குள் இருக்கக்கூடிய ஹஜ் சம்பந்தமாக நாங்கள் படிக்க மறந்த நிறைய அதிசயங்கள் இருக்கின்றன. அதை ஞாபகப்படுத்துவதுதான் இன்றைய ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்திலே பல்வேறு விதமான அமல்கள் இருக்கின்றன. சில அமல்கள் சொல்லோடும் ஈமானோடும் சம்பந்தப்பட்டது, மனதோடும் சம்பந்தப்பட்டது. கலிமா என்பது நாங்கள் சொல்ல வேண்டும், மனதால் நம்ப வேண்டும். அதற்கு பொருளாதாரமோ உடல் சார்ந்த விஷயங்களோ தேவைப்படாது அந்த அமலை செய்வதற்கு. இன்னும் சில அமல்கள் இருக்கின்றன, உடல் சார்ந்த அமல்களாக இருக்கும். நாங்கள் தொழ வேண்டும் என்றால், நாங்கள் நோன்பு நோட்க வென்றால் எங்களுக்கான அந்த உடல் தகுதி இருக்க வேண்டும். உடல் அமைப்பு ஒன்று இருந்தால்தான் அந்த அமலை பூரணமாக செய்ய முடியும். உடற்கட்டமைப்பு தேவைப்படுகிற அமல். இன்னும் சில அமல்கள் இருக்கின்றன, அதற்கு பொருளாதார கட்டமைப்பு அல்லது பொருளாதாரம் தேவைப்படுகிற அமல்களாக இருக்கும். ஜகாத், ஹஜ்ஜி போன்ற அமல்கள் அது மாதிரியான பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட, அதுவும் ஜகாத் என்பது நேரடியாக பொருளாதாரம் மட்டும் சம்பந்தப்படுகிற, ஹஜ்ஜி என்பது பொருளாதாரமும் உடலும் இரண்டும் சம்பந்தப்படுகிற ஒரு பிரதான அமலாக இருக்கிறது என்பதை நாங்கள் முதல் அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜி செய்வதற்கு ஒரு மனிதனுக்கு தொழுகைக்கு நோன்புக்கு இருக்க வேண்டிய அளவு உடல் வளம் இருக்க வேண்டும். அதே போல ஹஜ்ஜி செய்வதற்கான நல்ல பொருளாதார வசதியும் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அவர் ஹஜ்ஜி செய்வதற்காக செல்வார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ ஹஜ்ஜி பற்றி நாங்கள் படிப்போமாக இருந்தால் ஹஜ் எப்படி அதிசயமாக திகழ்கிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது எங்களை பொறுத்த வரைக்கும்
ஹஜ் என்பது சாதாரணமாக ஒரு 15-20 லட்சம் சல்லி இருந்தால் சல்லியை கட்டிட்டு ஃப்ளைட்டில் போய்த்து செஞ்சுட்டு வர ஒரு 20 நாள் ஒரு பயணமாக இருக்கிறது. இது ரசூலுல்லாவுடைய காலத்திலிருந்து எப்படி ஹஜ் அதிசயமாக இருக்கிறது என்று பாருங்கள். முதலாவது ஹஜ்ஜி செய்ய போகிற இடம் ஒரு அதிசயம். எப்படி தெரியுமா? இந்த உலகத்திலே பொதுவாக ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய மனிதர்கள் ஊரில் உள்ள பெரும்பாலும் பணக்காரர்கள். ஒரு 10% மனிதர்கள் தான் யாராவது உதவி செஞ்சு யாராவது அன்பளிப்புகள் செஞ்சு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள். ஒரு 90% மனிதர்கள் சொந்த பொருளாதாரத்திலிருந்து போகிறார்கள். இது நமக்கு இஸ்லாத்திலே வளர்ந்த காரணத்தினால அதிசயமாக விளங்காது. ஏண்ட காசி அல்லாவுக்காக கொடுத்து போகிறேன். இப்போ நினச்சி பாருங்க, மொத்தமாக சென்ற வருடம் ஹஜ்ஜிக்கு வந்தவர்களுடைய கணக்கெடுப்பு சொன்னார்கள் ஒரு 18 லட்சம் அல்லது 19 லட்சம் என்று சொன்னார்கள். அப்போ ஒவ்வொரு உலகத்தில் உள்ள சர்வதேசத்தில் உள்ள ஒரு மதத்தை பின்பற்றுகிற பணக்காரர்கள் 20 லட்சம் பேர் சேருகிற ஒரு இடம். 20 லட்சம் பேர் ஒரு இடத்துக்கு பயணம் போகிறாங்கன்னு சொன்னால் அது அறிவியல் பூர்வமாக யோசித்து பார்த்தால் எப்படி இடமாக இருக்க வேண்டும்? நல்ல வசதி வாய்ப்புகள் உள்ள இடமாக இருக்க வேண்டும். பச்சை பசேல் என்ற புட்கள், அழகான பூமரங்கள், நீர்வீழ்ச்சிகள், இப்படி உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளும் ஒரு 10-20 பணக்காரர்கள் சேர்ந்தாலே எவ்வளோ வசதியை எதிர்பார்ப்பார்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு. அப்போ 18-20 லட்சம் பணக்காரர்கள் சேர்கிறார்கள் என்றால் எத்தனை வகையான ஃபெசிலிட்டிஸை எதிர்பார்ப்பார்கள். ஆனால் ஒரு முஸ்லிம் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல், அதுவும் சொல்ல போனால் இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்லை, சில இடங்களிலே ஏசிகள் எல்லாம் இருக்கின்றன. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்னால் 2 பணக்காரன் எத்தனையோ லட்சம் காசை செலவழித்து 2-3 மாதமாக கப்பலில் பயணம் செஞ்சு நடந்து போய் அங்கே போய் இப்படி எத்தனையோ சிரமங்களை தாண்டி போகிற இடம் 40 செல்சியஸுக்கு மேலே வெப்பம் அடிக்கிற இடம். பாலைவனத்துக்கு போகிறான் என்றால் அந்த பாலைவன பூமிக்கு அவனை செல்ல வைத்தது அந்த ஈமான் ஒரு அதிசயம். சொந்த காசை கொடுத்து உலகத்தில் எந்த மதத்தாலும் இதனை செய்ய முடியாது. உலகத்தில் உள்ள வேற எந்த நிறுவனத்தாலும் ஒரு 20 லட்சம் பணக்காரனை கொண்டு போய் 40 செல்சியஸ் வெப்பத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது வாண்டா யார் வரப்போறான்? யாராலும் வர முடியாது. ஆனால் அல்லாஹ் தனது கலிமாவின் பலத்தை, அல்லாஹ் தன்னுடைய அந்த தன்னை பின்பற்றுகிறவன் எப்படிப்பட்ட ஈமான்தார் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஒரு அதிசயத்தை வருடம் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறான். இது நமக்கு விளங்கவில்லை. உலகத்திலே இதை பார்க்கிறவர்கள் அதிசயமாக பார்க்கிறார்கள். நாங்கள் பரம்பரையாக அதனை அனுபவித்து வருகிற காரணத்தினால் அதிசயம் விளங்காமல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் அல்லது இஸ்லாமிய சிந்தனையாளர்கள் இதனை சரியாக விளக்கப்படுத்தினால் உலகம் புரிந்து கொள்ளும். இது மாபெரும் அதிசயம். ஹஜ் என்பது இடம் சார்ந்து முதலாவது அதிசயமாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அன்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, ஹஜ்ஜுடைய ஆடையை எடுத்து பாருங்கள். உலகத்தில் 20 லட்சம் பணக்காரர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க. அப்போ எத்தனை தன்னுடைய பணத்தை காட்டுறதுக்கு, தன்னை கலசை காட்டுறதுக்கு எத்தனை வகையான ஆடைகளை உடுத்துவார்கள். எத்தனை டிசைனில் எத்தனை கலரில் ஆடைகள் இருக்கும். அங்கே உலகத்தில் உள்ள 20 லட்சம் பணக்காரர்கள் ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்கள் வந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் வெள்ளை ஆடை, ஒரு கபன் துணியை போன்ற ஒரு ஆடையை அணிகிறான் என்றால் அவனுக்குள் இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே சொந்தமில்லை, இது மட்டும்தான் மிஞ்சப் போகிறது என்று ஒரு மறுமையை நினைவுபடுத்துகிற ஒரு ஆடையை அணிந்து கொண்டு தனக்கு விரும்பியதை, தனக்கு ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்குவதற்கான பொருளாதாரம் இருக்கிறது. ஆனால் ஒரு கஃன் துணியை போன்ற ஆடையை ஒருவர் இருவர் அல்ல 20 லட்சம் பணக்காரர்கள் உடுத்திக்கொண்டு ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார்கள் என்றால் இந்த அதிசயத்தை உலகத்தில் யாரால் செய்ய முடியும்? யாருக்காவது 20 லட்சம் பேரை பணக்காரர்களை கூப்பிட்டு எல்லாரும் வெள்ளை உடுப்பு உடுத்திட்டு வாண்டா 10-15 நாளைக்கு வந்து நிற்பார்களா? யாராலும் நிற்க முடியாது. அப்படியான அதிசயத்தை அல்லாஹுவால் மட்டும், இந்த மார்க்கத்தால் மட்டும்தான் நிலைநாட்ட முடியும். என்பார்ந்த இஸ்லாமிய சோழர்களே, ஹஜ்ஜை படிக்க வேண்டும், ஹஜ்ஜுடைய தத்துவத்தை படிக்க வேண்டும். நான் மேலோட்டமாகத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்னும் சில ஆழமான செய்திகள் இருக்கின்றன. அதற்காக உங்களை தயார்படுத்துவதற்குத்தான் இந்த செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்ல, நினைத்து பாருங்கள், ஹஜ்ஜிக்கு செல்கிறார்கள் 20 லட்சம் பணக்காரர்கள். 10 பேர் கூற இடத்துக்கு போனாலே எப்படியெல்லாம் முடிவெட்டுவார்கள், என்னென்ன கலசில் எல்லாம் முடிவெட்டி கொண்டு போவார்கள். எத்தனை டிசைனில் ஒரு 100 பேர் பணக்காரர்கள் சேருகிற ஃபங்க்ஷனில் என்னென்ன கலசான முடிவெட்டுகள் இருக்கும். அத்தனை பேரும் போய் 15 லட்சம், நம்மட இப்போ உள்ள ரேட் படி ஒரு 15-20 லட்சம் ரூபாய் சல்லி கொடுத்துட்டு போய் அப்படியே மொட்டையடித்துக் கொள்கிறான். தன்னிடம் இருக்கிற பணம், வீட்டிலே எத்தனையோ வேலைக்காரர்களை வைத்து வேலை செய்யக்கூடிய முதலாளி,
எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாய்களை தினம் தினம் உழைக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி வெள்ளை உடுப்பு உடுத்திக்கிட்டு மொட்டை அடிச்சுக்கிட்டு 40 செல்சியஸ் வெயிலிலே நிற்கிறான். அல்லாஹ்க்கு முன்னால் நான் அடிமை என்பதை நிரூபிப்பதற்காக நான் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறான். அவனுக்கு மனசிலே ஒரு சொட்டு கூட நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே, அல்லாஹ் என்னை கஷ்டப்படுத்தி விட்டானே என்று உலகத்தில் ஹஜ்ஜிக்கு போன ஒரு மனிதன் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? ஹஜ்ஜிக்கு போய்த்து வந்து யாராவது என்ன கஷ்டம்பா, என்ன மார்க்கமப்பா இது, இவ்வளவு எங்களை கஷ்டப்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்களா? 10 ஹஜ்ஜிக்கு போனாலும் இன்னொரு ஹஜ் எனக்கு கிடைக்காதா, இன்னொரு ஹஜ் எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குவான். அதுதான் அல்லாஹ் கொடுக்கிற ஈமானிய பலம், அல்லாஹ் கொடுக்கிற ஈமானிய சக்தி, கலிமாவுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஆத்மீக பலம் என்பது இதுதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அது மட்டுமல்ல, நீங்கள் நினைத்து பாருங்கள், 20 லட்சம் பணக்காரர்கள் சேர்ந்திருக்கிறார்கள். 20 லட்சம் பணக்காரர்கள் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியை செய்கிறார்கள். ஒரு 100-150 பேர் சேர்ந்தால் அதாவது நம்ம ஊரில் உள்ள பணக்காரர்கள் சேர்கிற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும், முஸ்லிம்களாகவே இருக்கட்டுமே, ஊர்லையாக இருந்தால் எத்தனை மது போத்தல்கள் பரிமாறப்படும், எத்தனை நடனமாடும் பெண்கள் அந்த ஃபங்க்ஷனிலே வந்திருப்பார்கள். ஒரு 1000 பேர் பணக்காரர்கள் சேருகிற ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் எத்தனை நடனமாடும் பெண்கள் வந்திருப்பார்கள், எத்தனை மதுக்கோப்பைகள் அங்கே பகிரப்பட்டிருக்கும், எத்தனை இசை கச்சேரிகள் அங்கே நடந்திருக்கும், எத்தனை கலாச்சாரத்துக்கு முரணான ஆடைகள் அணியப்பட்டிருக்கும், எத்தனை ஆண் பெண் கலவைகள் நிகழ்ந்திருக்கும், எத்தனை விபச்சாரங்கள், எத்தனை அனாச்சாரங்கள் நடந்திருக்கும். 20 லட்சம் பணக்காரன் எங்கேயோ நாட்டிலிருந்து வருகிறான். ஆனால் ஒரு துளி மதுபானம் கிடையாது. அவர்களை குஷிப்படுத்துவதற்கான எந்த நடனமாடும் பெண்களும் கிடையாது. அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான எந்த மதுக்கோப்பைகளும் கிடையாது. அங்கே 40 செல்சியஸ் வெயிலிலே அவர்களை குளிரூட்டுவது அவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை. ஹஜ்ஜிக்கு சென்று அந்த பாலைவன மண்ணிலே நின்று காபத்துல்லாவை பார்த்து ஆசையாய் 20 வருடமாய் 30 வருடமாய் 40 வருடமாய் 50 வருடமாய் ஆசையோடு காத்திருந்து கண்ட அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துவிட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக் இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று சொல்லுகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் அவனுக்கு அத்தனை சுகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவனுக்கு லப்பைக் சொல்கிற பொழுது 40 செல்சியஸ் அல்ல 45 வெயில் அடித்தாலும் மனம் குளிர்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த லப்பைக் சொல்கிற பொழுது அவனுடைய ஆடை அவனுக்கு விளங்காது. லப்பைக் சொல்கிற பொழுது அவனுடைய தடைமுடி அவனுக்கு விளங்காது. ஈமான் உச்சகட்டத்தை அடைந்து கொண்டிருக்கும். ஹஜ்ஜிக்கு சென்றவர்களை நீங்கள் சந்தித்து பாருங்கள். அந்த இஹ்ராம் ஆடையோடு காபாவை பார்க்கிற பொழுது அவர்கள் அடைந்த அந்த பரவச உணர்வை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். அது அற்புதமானது அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே. ஹஜ் ஒரு அதிசயம். இப்படி ஒரு சொட்டு மதுபானம் இல்லாமல், ஒரு சொட்டு ஹராம் இல்லாமல் உலகத்திலே எந்த சண்டைகள் கிடையாது, ரத்தம் ஓட்டுவது கிடையாது. இப்படி உலகத்திலே ஒரு 20 லட்சம் பேரை சேர்த்து, சரி பணக்காரர்கள் இல்லை, சாதாரண ஒரு 20 லட்சம் பேரை சேர்த்து நிகழ்ச்சி நடத்தி காட்டட்டும், உலகத்தில் யாருக்கும் முடியாது. அது சத்திய மார்க்கமான இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டுமே முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, ஹஜ்ஜை படிக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாக இன்னொரு மிக முக்கியமான செய்தியை படிக்க வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. அது என்னவென்று சொன்னால், ஹஜ் இருக்கிறது. பொதுவாக எல்லா அமல்களுடைய இலக்கும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதுதான், அல்லாஹ்வுக்கு அடிபணியக்கூடிய மனிதனை உருவாக்குவதுதான், தக்குவாதாரியை உருவாக்குவதுதான். தொழுகையுடைய நோக்கமும் அதுதான், நோன்புடைய நோக்கமும் அதுதான், ஜகாத்துடைய நோக்கமும் அதுதான். ஆனால் அது கடைசி இலக்கு. அதை தாண்டி சமுதாய சில இலக்குகள் இருக்கும். உதாரணமாக தொழுகைக்கு செல்கிற பொழுது எல்லா மக்களோடும் கலந்து இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. எல்லா மக்களுக்கும் பக்கத்திலே நின்று தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது. ஜகாத்து கொடுக்கிற பொழுது கொடுக்கிறவன் ஈமானிய உச்சத்தை அடைந்தாலும் அந்த ஜகாத்தின் மூலமாக சமூகத்தின் பொருளாதார பிரச்சனை நீங்குகிறது. இப்படி சில சமூக இலக்குகளையும் வைத்துத்தான் அல்லாஹ் தஆலா கடமைகளை உருவாக்குவான். அந்த அடிப்படையிலே ஹஜ் என்பது இறுதியாக சுவனம் செல்வது, இறுதியாக தக்வாதாரியாக மாறுவது என்று இருந்தாலும் ஹஜ்ஜுடைய அமலின் சமுதாய ரீதியான ஒரு இலக்கு இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் சகோதரத்துவம். அதுதான் சகோதரத்துவம். சர்வதேச ரீதியாக எங்கெங்கோ இருந்து வாழ்ந்த மனிதர்கள், எங்கெங்கோ மூளை முடுக்குகள் எல்லாம் இருந்து வருகிறவன் பக்கத்தில் நின்று
சகஜமாக மனிதனோடு பழகி இந்த உலகத்திற்கு நாங்கள் முஸ்லிம்கள், களிமா மட்டுமே எங்களை இணைக்கும், எங்களுக்கு நிறபேதம் கிடையாது, எங்களுக்கு இனபேதம் கிடையாது, எங்களுக்கு வர்க்க பேதம் கிடையாது, எமக்கு நாட்டு பேதம் கிடையாது, நாங்கள் முஸ்லிம்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்கிற மிகப்பெரிய சகோதரத்துவத்தை இந்த உலகத்திற்கு வருடம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு அமல்தான் ஹஜ்ஜுடைய அமலாக இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய அமலை இன்னும் நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு சில நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களே, அதாவது யாருக்கு ஜாஹிலியத்து தெரியாதோ அவருக்கு இஸ்லாத்தின் பெருமதி தெரியாது என்று சொல்வார்கள். ஜாஹிலியத்தில் இருந்துட்டு வந்தவனுக்கு தான் இஸ்லாம் எவ்வளவுக்கு கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறது என்று தெரியும் என்று சொல்வார்கள். அதே போல முஸ்லிம்களாக இருக்கிறதுனால ஹஜ்ஜுடைய அந்த சகோதரத்துவத்தின் பெருமதி நமக்கு தெரியாது. இஸ்லாத்தில் இல்லாத மனிதர்கள் ஹஜ்ஜை படிக்கிற பொழுது அடைந்த அனுபவங்களை நிறைய பகிர்ந்திருக்கிறார்கள். நிறைய செய்திகள் இருக்கின்றன. அதிலிருந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பரிமாறிக்கொள்கிறேன். அதுதான் மால்கம் எக்ஸுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். ஹஜ்ஜை பற்றி படிப்பதாக இருந்தால் ஹஜ்ஜி சொல்லுகிற சகோதரத்துவத்தின் உண்மையான தத்துவத்தை நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் மால்கம் எக்ஸுடைய வரலாற்றை படித்து பாருங்கள். நான் சுருக்கமாக அந்த வரலாற்று செய்தியை சொல்கிறேன் உங்களுக்கு. மால்கம் எக்ஸ் அமெரிக்காவிலே பிறக்கிறான் 1925ஆம் ஆண்டிலே. இதுவரைக்கும் இன்று வரைக்கும் கூட அமெரிக்காவிலே வெள்ளை கருப்பன் என்ற பாகுபாடு இருக்கிறது, கடுமையான பாகுபாடு இருக்கிறது. அவன் பிறக்கிற நாட்டிலே கடுமையான வெள்ளை கருப்பு பாகுபாடு. பாடசாலைக்கு சென்றால் வெள்ளையனுக்கு ஒரு இருக்கை, கருப்பனுக்கு ஒரு இருக்கை. வீதியிலே சென்றால் வெள்ளையர்கள் பாவிப்பதற்கான இடங்கள் வேறு, கருப்பர்கள் பாவிப்பதற்கான இடங்கள் வேறு. பஸ்ஸில் ஏறினால் வெள்ளையர்கள் இருக்க வேண்டிய இருக்கைகள் வேறு, கருப்பர்கள் இருக்க வேண்டிய இருக்கைகள் வேறு என்று பாகுபாடு நிறைந்த ஒரு சமூகத்தில் வாழ்கிறான். இவனது தந்தை அதற்கு எதிராக போராடுகிறவராக இருக்கிறார். பெரிய ஒரு சம்பவம் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த தந்தை 4 வயதிலே போராடி இருக்கிற பொழுது ஒரு நாள் வெள்ளையர்கள் வந்தவர்களை கடத்தி செல்கிறார்கள். திடீரென்று ஒரு நாள் செய்தி கேள்விப்படுகிறது. அங்கே ரயில் தண்டவாளத்திலே தலையை வைத்து இவருடைய மால்கம் எக்ஸுடைய தந்தை இறந்து விட்டார் என்று எல்லோரும் அது தற்கொலை என்று முடிவு செய்கிறார்கள். ஆனால் மால்கம் எக்ஸுக்கும் மால்கம் எக்ஸுடைய தாய்க்கு தெரியும் வெள்ளையர்கள் அவர்களை கொண்டு போட்டிருக்கிறார்கள் என்று. சின்ன வயதிலே 4 வயதில் தந்தையை இழக்கிறான். கிட்டத்தட்ட 7-8 வயதாகிற பொழுது தந்தையின் இழப்பினால் வெள்ளையர்கள் இப்படி எனது கணவனை கொண்டு விட்டார்களே என்ற கவலையில் ஏங்கி அந்த தாய் மனநோயாளியாக மாறுகிறாள். இப்பொழுது தாய் உயிரோடு இருக்கிறாள், உணர்வு இல்லை. தந்தை உயிரோடு இல்லை என்கிற ஒரு அனாதை வாழ்க்கைக்கு ஆளாகிறார்கள் மால்கம் எக்ஸுடைய சகோதரர்களும். மிக உருக்கமான வரலாறு. அவர்கள் அனாதைகளாகி வெள்ளைக்கார வீடுகளுக்கு வேலைக்கு சேர வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறார்கள். அங்கே போனால் ஒரு வெள்ளைக்கார வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு நாய்க்கு உள்ள மதிப்பு கூட கருப்பர்களுக்கு கிடையாது. கடுமையான பாகுபாடு, கடுமையான வேறுபாடு. பாடசாலைக்கு படிக்கச் செல்கிறான். படிக்கச் சென்றால் அங்கே வெள்ளையின் ஆசிரியர்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் கேட்கிறார், மால்கம் எக்ஸுடைய கனவு என்ன என்று. அவர் சொல்கிறார், நான் ஒரு லோயராக வர வேண்டும், ஒரு சட்டத்தரணியாக வர வேண்டும் என்று. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறார், வெள்ளை அப்படியெல்லாம் கருப்பர்கள் அப்படியெல்லாம் கனவு காணக்கூடாது, நீங்கள் கூலிகளாக சாதாரண மக்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னவுடனே அவனுக்கு படிப்பு வெறுப்பாகிறது. இப்படி பல கேள்விகள் மூலமாக அவன் பாடசாலையிலிருந்து வெறுப்படைகிறான். பாடசாலை கல்வி வேண்டாம் என்று முடிவெடுத்து கல்வியின் கதவை மூடிக்கொண்டு தன் பாவத்தின் கதவை திறக்க ஆரம்பிக்கிறான். 8, 10, 12 வயதிலே வீதிக்கு இறங்குகிறான், செருப்பு தைக்கிறான். அவன் செய்யாத பாவம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எல்லா பாவங்களையும் செய்கிறான். போதைக்கு அடிமையாகிறான், விபச்சாரம் செய்கிறான், களவெடுக்கிறான், கொள்ளையடிக்கிறான், பெரிய பெரிய ட்ரக்ஸ் டீலராக மாறுகிறான். இப்படி எல்லா பாவங்களையும் செய்து ஒரு பெரிய பாவிகளின் சாம்ராஜ்யத்தில் பாவிகளின் ராஜாவாக அவன் மாறுகிறான். பெரிய ஒரு கெட்டவனாக, அவன் செய்யாத குற்றம் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு கெட்டவனாக மாறுகிறான். இவ்வளவுக்கும் காரணம் என்ன? அவனை வாட்டி வதக்கிய அந்த இன வேறுபாடு, நிற வேறுபாடு. அதன் பிறகு ஒரு கிட்டத்தட்ட 20 வயதாகிற பொழுது அவன் ஒரு நாள் களவெடுத்து நிறைய கேசுகளில் மாட்டுப்பட்டு போலீசாரினால் தேடப்படுகிறான். ஒரு நாள் அவன் ஒரு பொருளை திருடிவிட்டு அதை விற்பதற்காக சென்ற பொழுது அங்கிருந்து போலீசாரினால் பிடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு சென்று அங்கு சில காலம் அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு சில நல்ல வழிகாட்டிகள் கிடைக்கிறார்கள், சில நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடியவர்கள் கிடைக்கிறார்கள். அதன் மூலமாக அவன் கொஞ்சமாக புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே
அங்கே உள்ள லைப்ரரியில் இருந்து தகவல்களை படிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் அவனுக்கு கிடைக்கிறது, அமெரிக்காவில் ஒரு அமைப்பு இருக்கிறது, நேஷன் ஆஃப் இஸ்லாம் என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. அது இஸ்லாமிய சிந்தனையை சொல்கிறதாம். அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் வெள்ளை கருப்பர்கள் என்ற பாகுபாடு கிடையாதாம், எல்லோரையும் சகோதரத்துவமாக வைத்திருக்கிறார்களாம். எலிஜா முகமது என்கிறவர் அதற்கு தலைமை தாங்குகிறாராம் என்ற தகவல் கிடைக்கிறது. அந்த தகவலை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து அவர்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறான். அங்கே கடித பரிமாற்றம் நடைபெறுகிறது. இவனுக்கு எழுத தெரியாமல் இருக்கிறது. விடிய விடிய அவன் எப்படி புத்தகம் வாசித்தான் என்பதை மால்கம் எக்ஸ் தன் வாழ்க்கையாக சொல்ல எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்கிறது. படித்து பார்த்தால் ஆச்சரியம் வரும். விடிய விடிய இரவுக்கு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் மட்டுமே தூங்குகிறான். தொடர்ந்து வாசிப்பு, தொடர்ந்து எழுத்து என்று ஜெயிலுக்குள்ளே இயங்க ஆரம்பிக்கிறான். இஸ்லாத்தின் செய்திகளை படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு முதலாவது சொல்லப்பட்டது என்னவென்றால், வெள்ளையர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்று தான் சொல்லப்பட்டது. அந்த சிந்தனையோடு ஜெயிலில் 10 வருடம் இருக்கிறான். 30 வயதிலே ஏதோ அவனுடைய நன்னடத்தைக்காக வேண்டி வெளியில் வந்து அவர்களோடு சேர்ந்து கொள்கிறான். ஆசையோடு ஆர்வத்தோடு தன்னை கருப்பனாக பார்க்காத, தன்னை சக மனிதனாக பார்க்கிற ஒரு மதம் இந்த உலகத்திலே இருக்கிறது, அதுதான் இஸ்லாம் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று ஓடோடி வந்து எலிஜா முகமதோடு சேர்ந்து தௌவா பணியிலே ஈடுபடுகிறான். கடுமையான பிரச்சாரகராக மாறுகிறான். பட்டி தொட்டி எங்கும் இந்த சகோதரத்துவத்தை சொல்கிறான். ஆனால் அவனுக்கு பிழையாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது என்னவென்றால், வெள்ளையர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்ற சிந்தனையோடு வளர்ந்து வருகிறான். அப்படி இருக்கிற பொழுது அந்த தலைவரோடு ஒரு விஷயத்திலே முரண்பாடு வருகிறது. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் அவரை விட்டும் அவர் பிரிந்து இருக்கிறான். அவருடைய ஒழுக்கம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையிலே முரண்பாடு வந்து இருவரும் பிரிகிறார்கள். கொஞ்ச காலம் தள்ளி இருந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டான, மிகப்பெரிய திருப்பு முனையான ஹஜ்ஜி பயணம் அவனை வந்து சேர்கிறது. அவனுடைய சகோதரி இதோ பணம் கொடுத்து என்னுடைய அனுசரணையிலே நீ ஹஜ்ஜிக்கு சென்று வா என்று சொன்ன பொழுது அவன் ஹஜ்ஜிக்கு தயாராகிறான். அமெரிக்கா ஊடகங்களுக்கெல்லாம் சொல்லாமல், சொன்னால் தடை செய்து விடுவார்கள் என்ற பயத்தோடு பிரபலமான பேச்சாளராக இருக்கிற மால்கம் எக்ஸ் தெரியாமல் மெதுவாக ஹஜ்ஜி பயணத்துக்கு தயாராகிறான். ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு அப்படியே சில மனிதர்களுடைய சவுதியைச் சேர்ந்த சில அனுசரணைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கே போக வேண்டும் என்ற திட்டமிடல்களோடு பயணிக்கிறான். திருவான ஃப்ளைட்டுகள் கிடையாது. எகிப்துக்கு வந்து அங்கிருந்து சவுதிக்கு வந்து இப்படியாக அவனுடைய ஹஜ்ஜி பயணம் வருகிறது. வருகிற ஒவ்வொரு இடத்திலும் பார்க்கிறான், சகோதரத்துவத்தை பார்க்கிறான். பெரிய பெரிய மனிதர்கள், பெரிய பெரிய அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், இவனை நாய்க்கு கணக்கெடுக்காத ஒரு சமூகத்திலே வாழ்ந்தவன், எங்கேயோ இருந்த பெரிய மந்திரி வந்து மால்கம் எக்ஸுக்கு கை கொடுக்கிறான். இவனுக்கு மேசிலிருத்து போகிறது. என்ன மார்க்கமடா இது? இப்படி ஒரு மார்க்கம் உலகத்திலே இருக்கிறதா? கூப்பிட்டு விருந்து வைக்கிறார்கள். பெரிய பெரிய வெள்ளையர் என்ற மனிதர்கள், பெரிய பெரிய அமெரிக்காவில் உள்ள வெள்ளையனை விட அதிகமான வெள்ளைய மனிதர்கள் ஒரே மேசையில் இருந்து சாப்பிடுகிறார்கள். இவனுக்கு அள்ளி கொடுக்கிறார்கள். இவனை முசாபகா செய்கிறார்கள், இவனை முஆனகா செய்கிறார்கள். மெய்சில் இழுத்து போகிறான். இப்படி ஒரு மார்க்கம் உலகத்திலே இருக்குமா? இப்படி ஒரு வழிகாட்டல் இந்த உலகத்திலே இருக்கிறதா? அடே, எங்களை ஒரு சிறையை போல, ஒரு திறந்து விட்ட சிறையை போல அமெரிக்காவிலே வைத்திருக்கிறார்களே, இப்படி மனிதனுக்கு சுதந்திரம் கொடுக்கிற ஒரு மார்க்கம் உலகத்திலே இருக்கிறதா என்று பார்க்கிறான். ஹஜ்ஜிக்கு வந்து பார்த்தால் இன்னும் அவனுக்கு அந்த அதிசயம் மேலுக்கு மேலாக வளர்கிறது. ஹஜ்ஜி முடித்த உடனே அவன் மனைவிக்கு எழுதிய கடிதம் அப்படியே இன்றும் இருக்கிறது. நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டிய கடிதம். அந்த கடிதத்திலே அவன் எழுதிய வசனங்கள் எல்லாம் என்ன தெரியுமா? ஒரு நீண்ட கடிதம். அதன் முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், நான் இதை எழுதுகிற பொழுது சுய புத்தியோடு எழுதுகிறேனா இல்லையா என்று உனக்கு சந்தேகம் வரலாம் மனைவியே. ஏனென்றால் இந்த காட்சிகளை பார்த்துவிட்டு நான் பேனாவை தூக்கிய பொழுது ஏதோ மந்திரம் செய்யப்பட்டவனை போல உணர்கிறேன். என்னால் சுய நினைவோடு ஒரு சராசரி மனிதனாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவிலே ஒரு ஜனாதிபதிக்கு, ஒரு பெரிய ஜனாதிபதி குடும்பத்தை சேர்ந்தவனுக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் இங்கே ஒரு சாதாரண மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. என்னை என் தட்டில் வைத்து அமெரிக்காவில் உள்ள வெள்ளையர்களை விட பல என்ற வெள்ளையுடைய மனிதர்கள் என்னை அரவணைத்துக் கொள்கிறார்கள். எனக்கு பக்கத்தில் அமர்கிறார்கள், எனக்கு முசாபகா செய்கிறார்கள், என்னை முஆனகா செய்கிறார்கள். ஹஜ்ஜிக்கு வந்து பார், உலகத்தின் அத்தனை வகையான சுருள் முடிக்காரன், உதடு பெருத்தவன், மூக்கு சிரித்தவன், உடல் சிரித்தவன், கடும் கருப்பான நீக்ரோ என்று சொல்லப்படுகிறவன், நீலக்கண்ணன் என்று உலகத்தில் எத்தனை வகையான மனித படைப்பு இருக்கிறதோ அத்தனை வகையான மனித படைப்பும் ஒன்று சேர்ந்து லப்பைக் லப்பைக் என்று அல்லாஹ்வின் திருநாமத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அதிசய தருணத்தை என்னால் வர்ணிக்க முடியாது. இதற்கு மேலால் நீ வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அந்த இடத்திலே அந்த
கடிதத்திலே எழுதுகிறான், அமெரிக்கா கட்டாயமாக இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இது இஸ்லாத்தின் தேவையல்ல, அமெரிக்காவின் தேவை என்று சொல்கிறான். அவசியம் இந்த இஸ்லாம் அமெரிக்காவுக்கு வர வேண்டும், வந்தால்தான் ஒரு கருப்பன் சுதந்திரமானவனாக வாழ முடியும் என்று சொல்கிறான். அந்த கடிதத்தை நீங்கள் வாசித்தீர்களாக இருந்தால் மெய்சிலிர்த்து போவீர்கள். இஸ்லாம் நமக்கு எவ்வளவு மனித உரிமையை தந்திருக்கிறது என்பதை இலகுவாக புரிந்து கொண்ட ஒரு மனிதனின் யதார்த்தமான உண்மை சம்பவம் தான் மால்கம் எக்ஸுடைய சம்பவம். தன் பெயரை மாற்றிக்கொள்கிறான், மாலிக் அஷபாஸ் என்று பெயரை மாற்றிக்கொள்கிறான். ஹஜ்ஜுடைய பயணத்தில் அவனுடைய மொத்த சிந்தனையும் மாறுகிறது. வெள்ளையர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் என்ற அந்த அமெரிக்க சிந்தனையிலிருந்து மாறி அதாவது கருப்பர்களை இரண்டாம் தரமாக நினைக்கிற வெள்ளையர்கள் மட்டும்தான் கெட்டவர்கள், எல்லா வெள்ளையர்களும் கெட்டவர்கள் அல்ல, மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை பெற்று வருகிறான். ஒரு ஊடகவியலாளர் ஹஜ்ஜி பயணம் முடித்து இவரிடம் கேட்கிறார், மால்கம் எக்ஸ், ஒரு பெரிய பயணம் வந்தீர்கள், ஒரு அரச மரியாதையோடு இங்கே நடத்தப்பட்டீர்கள், நிறைய விருந்துகள், நிறைய சந்திப்புகள் என்று ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகிறீர்களே, போகிற பொழுது இந்த ஹஜ்ஜி பயணத்தின் ஒற்றை அனுபவமாக நீங்கள் எதனை சொல்வீர்கள்? நல்ல உணவா, நல்ல விருந்தோம்பலா, அல்லது நல்ல கவனிப்பா, அல்லது நல்ல பயண அனுபவமா, எதனை நீங்கள் ஒற்றை அனுபவமாக சொல்வீர்கள் என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை சகோதரத்துவம். அவன் சொன்ன வார்த்தை சகோதரத்துவம். இந்த பயணத்தில் நான் கண்ட ஒன்றே ஒன்று சகோதரத்துவம். உலகத்தின் எந்த மூலை முடுக்கிலும் உள்ள எப்படிப்பட்ட மனிதனும் பக்கத்தில் நின்று தொழுகிறானே, அவனை அரவணைத்துக் கொள்கிறானே, இப்படி ஒரு கொள்கையை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. இந்த கொள்கை தான் இறைவனிடமிருந்து வந்த கொள்கை. இந்த சகோதரத்துவத்தை தான் நான் இந்த ஹஜ்ஜிலே படித்து விட்டு செல்கிறேன் என்று கடும் வேகமாக அமெரிக்காவுக்கு செல்கிற வழியிலே இருக்கிற அனைத்து ஆப்பிரிக்க நாடுகள் சென்று நீங்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும், இந்த இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும், உங்களுக்கு சுயமரியாதை வேண்டும் என்றால், நீங்கள் மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும் என்றால் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்ற இஸ்லாத்தின் தூது செய்தியை கடுமையான பிரச்சாரம் செய்கிறான், கடுமையான தஅவா செய்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சொல், அமெரிக்காவுக்கு சென்று மூளை முடுக்கெங்கும் தஅவா செய்கிறான். இவனுக்கு இரண்டு எதிரிகள், ஒன்று அமெரிக்க அரசாங்கம், இன்னொன்று எலிஜா முகமதுடைய கூட்டம். அவனுக்கு ஒற்றர்களிடமிருந்து, அதாவது ரகசிய போலீஸ்களிடமிருந்து தகவல் வருகிறது, கொலை செய்வதற்கான முயற்சி கடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று. இவ்வளவுக்கும் இவனுடைய வயது 38-39 வயதுதான். கடுமையான பிரச்சாரம் செய்கிறான். வீதி எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் கடும் பிரச்சாரம். வெள்ளையர்கள் அலைமோதிக் கொண்டிருக்கிறார்கள். வெள்ளையின வாலிபர்கள் இவனுடைய சிந்தனையின் பால் கவர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்காவின் அரசாங்கம் நடுங்க ஆரம்பிக்கிறது, அமெரிக்காவின் ராஜாங்கம் நடுங்க ஆரம்பிக்கிறது. எப்படியாவது இவனை தூக்க வேண்டும், இவனை இல்லாமல் செய்ய வேண்டும், இல்லை என்றால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இவன் மாறிவிடுவான் என்று அமெரிக்கா முடிவெடுக்கிறது. எப்படியாவது கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே அவனுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பப்ளிக் மீட்டிங்கள் வைத்தால் உங்களை கொன்று விடுவார்கள், ஹோல்களை புக் பண்ணி நாங்கள் பாதுகாப்பாக வைப்போம், செக் பண்ணி எல்லோரையும் உள்ளுக்கு எடுப்போம் என்று சொன்ன பொழுது ஆரம்பத்தில் மறுத்தான். பிறகு நிறைய பேர் சொன்ன காரணத்தினால் அப்படியான அனுமதியை கொடுக்கிறான். ஹோல்களை புக் பண்ணினால் ஹோல்கள் நிறைந்து வழிகிற அளவுக்கு சனம், நிறைந்து வழிகிற அளவுக்கு மக்கள் இந்த சத்தியத்தை, இந்த சகோதரத்துவத்தை, இந்த ஹஜ்ஜிலே அவன் கண்ட பாடத்தை, ஹஜ்ஜிலே அவன் கண்ட அதிசயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அதிகமான நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய புத்தகத்திலே எழுதுகிறான், ஒவ்வொரு நாள் நான் விடுகிற பொழுதும் ஒரு கடன் வாங்கிய நாளாகவே அதை நான் உணர்ந்தேன். ஏனென்றால் எனக்கு தெரியும் இன்று நான் கொல்லப்படலாம், என்றால் எனக்கு தெரியும் ஒரு கருப்பன் என்னை கொல்லுவான் என்ற நம்பிக்கையிலே தான் நான் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாவதற்கு முன்னால், இருப்பதற்கு முன்னால் அந்த கருப்பனுக்கு நான் சொல்ல வேண்டும், உன்னுடைய சுதந்திரம் என்னை கொல்வதால் கிடையாது, நான் சொல்வதை கேட்டால் தான் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும், அதை நான் சொல்லிவிடுகிறேன் என்று தினம் பேச்சுக்கு தினம் உரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அப்படி 1965 ஆண்டு ஒரு அவனுடைய 40 வயதிலே ஒரு நிகழ்ச்சிக்காக புக் செய்யப்படுகிறது. 12:30 மணிக்கு எல்லோரும் வந்து சேர்கிறார்கள். இவனுடைய ஆதரவாளர்கள் வந்து செக் பண்ணுவதற்கு முன்னால் அமெரிக்க போலீசார்கள் வந்து அந்த இடத்திலே சொல்கிறார்கள், நாங்கள் எல்லோரையும் செக் பண்ணிவிட்டோம், உள்ளே அனுப்பிவிட்டோம், நீங்கள் சென்று மற்ற வேலையை பாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர்களுக்கு சந்தேகம் வருகிறது. மால்கம் எக்ஸ் வளமையை போல அறையில் ஸ்பீச்சுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். 2 மணி வருகிறது, அவருடைய பேசுவதற்கான நேரம். முன்வரிசையிலே மனைவி மக்களோடு இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அரங்கம் நிரம்பி வழிகிற அந்த இடத்திலே அவன் பேச வருகிற பொழுது அவனுடைய ஆதரவாளர்கள், ஏதோ இங்கே சதித்திட்டம் நடந்திருக்கிறது, நேரத்தோடு வந்த போலீஸ்காரர்கள் சில மனிதர்களை பரிசோதனை செய்யாமல் உள்ளே அனுமதித்திருக்கிறார்கள், கொலை செய்யப்படலாம் என்கிற எச்சரிக்கையை கொண்டு ஓடி வருகிறார்கள். இவர் நேரம் அவர்களை பார்க்கவில்லை, நேரத்தை பார்த்தார். பேசுவதற்கு சரியாக நேரம்
வந்துவிட்டது. போடியத்துக்கு சென்று மேடைக்கு மேலே ஏறி பேச ஆரம்பிக்கிறார். திடீரென்று சபையிலிருந்து ஒரு புகை கிளம்புகிறது. அந்த புகை எல்லோரையும் மறைத்துவிட முன்வரிசையில் இருந்து எழுந்த ஒரு 4 கருப்பர்கள் நேரடியாக நெஞ்சிக்கு முன்னால் அவரை சுடுகிறார்கள். அந்த இடத்திலே அப்படியே அந்த கம்பீர குரல் உயிரிழந்து விழுகிறது. மனைவி ஓடி வருகிறாள், எனது கணவனை யாரோ சுட்டு விட்டார்கள், காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த இடத்திலேயே உயிர் நீர்த்து விடுகிறான் மால்கம் எக்ஸ். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜி கொடுத்த பாடம். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜு கொடுத்த பாடம். ஹஜ்ஜுடைய பாடத்தை சரியாக நாங்கள் மீடியாக்களில் சொல்லுவோமாக இருந்தால், ஹஜ்ஜுடைய பாடத்தை சரியாக பத்திரிகைகளில் எழுதுவோமாக இருந்தால், ஹஜ்ஜுடைய பாடத்தை சரியாக செய்திகளில் காட்டுவோமாக இருந்தால், இந்த உலகம் திரும்பி பார்க்கிற செய்தி ஹஜ், இந்த உலகம் அதிசயித்து பார்க்கிற சம்பவம் ஹஜ். அவ்வளவு மகத்தான செய்தியை கொண்ட ஒரு நாளைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு மாதத்தை தான் நாங்கள் அடையவிருக்கிறோம். அப்படியான ஒரு சம்பவத்தை அனுபவிக்கத்தான் எங்கள் ஊரிலும் எங்கள் நாட்டிலும் இருந்து ஹஜ்ஜாஜிகளாக நிறைய பேர் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு ஹஜ் என்பது மாபெரும் சகோதரத்துவத்தை சொன்னது. மாபெரும் சகோதரத்துவத்தை சொல்லுகிற மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை நாங்கள் ஹஜ்ஜிக்கு செல்லாவிட்டாலும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜை சாதாரணமான ஒரு அமலாக நினைத்து விடக்கூடாது. அது ஒரு அதிசயமான அமல். அதில் இருக்கிற எல்லா விஷயங்களும் அதிசயங்களை தரக்கூடியது என்கிற செய்தியை ஹஜ்ஜுடைய தத்துவமாக படித்துக் கொள்வோம். ஹஜ்ஜை பெரிய ஒரு இபாதத்தாக நாங்கள் மனதிற்குள் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஹஜ்ஜுடைய தத்துவம் எங்களுடைய மனங்களுக்குள் இறங்கும். வல்லவன் ரஹ்மான் ஹஜ்ஜி சொல்கிற அந்த சகோதரத்துவத்தை நம் வாழ்வில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு நேரமாக ஹஜ் என்பது ஒரு அதிசயமான அமல். அதை நாங்கள் அவ்வளவு தூரம் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய தத்துவத்தை, ஹஜ்ஜுடைய யதார்த்தத்தை, ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாங்கள் படிப்போமாக இருந்தால் அதனை புரிந்து கொள்ள முடியும் என்பதையும், அதனை தத்துரூபமாக புரிந்த ஒரு மனிதனின் சம்பவத்தையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே, 2 செய்திகள் இருக்கின்றன. நேரம் போதாது. எனவே சுருக்கமாக நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். அதனை நீங்கள் தேடி கொஞ்சம் வாசித்து இருக்கிற 10 நாட்களிலே படித்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுடைய காலத்தை நெருங்குகிறோம். எனவே இந்த மகத்தான ஹஜ்ஜிக்கு எங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கிற காரணத்தினால் இங்கே இருந்து நாங்கள் செய்ய வேண்டிய அமல்கள் சிலதை இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே ஹஜ்ஜிக்கு செல்கிறவர்கள் ஹஜ்ஜாஜிகளுக்கு மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய மாதம் அது நாங்கள் செல்லாதவர்களுக்கும் நிறைய அமல்களை இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. முதல் 10 நாட்கள் நிறைய ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக அமல்கள் செய்வதற்கு மிக பொருத்தமான மாதம் என்று இந்த துல்ஹஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களை சொன்னார்கள். அதில் அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது. அதே போல உல்ஹியாவுடைய அமல் இருக்கிறது. அதே போல உல்ஹியாவுடைய அமலுக்கு யாரெல்லாம் நியத்து வைத்திருக்கிறீர்களோ அதற்காக தயாராக வேண்டி இருக்கிறது. அதே போல பொதுவாக ரசூலுல்லாஹ் அல் அமலு சாலிஹ், சாலிஹான அமல் என்று சொன்னார்கள். எனவே இந்த 10 நாட்களில் என்னென்ன நன்மையான அமல்கள் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த ஹஜ்ஜுடைய இந்த விஷயத்தை, மகத்துவத்தை உணர்ந்து இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமலுக்கு மிகப்பெரிய நன்மை அல்லாஹ்விடம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த விஷயத்திலே மிக கவனமாக இருப்போம். எங்களால் முடியுமான வரைக்கும் இந்த 10 நாட்கள் வளமையான நாட்களைப் போல கழித்து விட வேண்டாம். வளமையான சாதாரண நாட்களைப் போல கழித்து விட வேண்டாம். எப்பொழுது தலைப்பிறை தென்படுகிறதோ அந்த நாளிலிருந்து முடியுமான வரைக்கும் அதிகமான தௌபாக்கள், அதிகமான இஸ்திக்பார்கள், அதிகமான திலாவத்துல் குர்ஆன், அதிகமான திக்ர்கள், முடியுமாக இருந்தால் கிடைக்கிற நாட்களில் நோன்பு பிடித்துக் கொள்வது. அதே போல நம்மளுக்கு என்னென்ன அமல்கள் நம்முடைய தரத்துக்கு செய்ய முடியுமோ முடியுமான வரைக்கும் அதிகமான அமல்களை செய்து கொள்ளுங்கள். அதே போல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹஜ்ஜை நாங்கள் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் அல்லவா, ஹஜ்ஜி ஒரு அதிசயம், ஹஜ்ஜுடைய நோக்கம் சகோதரத்துவம் என்று. அதை இன்னும் நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு படிக்க வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. அதுதான் ஹஜ்ஜத்துல் வதா பற்றிய ஒரு பாடம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு தான் மரணிப்பதற்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் கடைசியாக பெரும் திரளான மக்களுக்கு ஆற்றிய இறுதி உரைதான் ரசூலுல்லாஹுடைய இறுதி பேருரை. அதை நீங்கள் படித்து பார்ப்பீர்களாக இருந்தால் அதில் முழுக்க அல்லாஹுடைய தூதர் சொன்னது, நான் முதல் ஹுத்பாவிலே பேசிய சகோதரத்துவத்தை, அடுத்தவனுடைய உயிரை பறிக்கக்கூடாது, அடுத்தவனுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் கையெடுத்து விடக்கூடாது, அடுத்தவனுடைய அமானிதத்தில் நீங்கள் கையெடுத்து விடக்கூடாது, பெண்களுடைய உரிமையை பாதுகாத்துக்
கொள்ளுங்கள், அடுத்தவனுடைய மானத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும், அடுத்தவனுடைய இப்படி தனிய மனித உரிமை சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார்கள். எனவே அதை பேசுவதற்கான நேரமாக இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு தனித்தலைப்பாக பேசப்பட வேண்டும். எனவே யாரெல்லாம் இந்த ஹஜ் மாதத்தை அடைகிறீர்களோ, இந்த நாட்களில் கிடைக்கிற ஓய்வு நேரங்களில் அந்த ஹஜ்ஜத்துல் வதா சம்பந்தமாக தமிழிலே நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். நிறைய வீடியோக்கள் யூடியூப்களில் இருக்கின்றன. அதனை வாசித்து பாருங்கள், அதனை படித்து பாருங்கள். இஸ்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு நிறைய ஒரு 10-15 கோரிக்கைகளை சொல்லிவிட்டு கடைசியாக அதில் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதுதான் அதனுடைய ரத்தின சுருக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தோழர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பு ஒருவனாக இருக்கிறான். மால்கம் எக்ஸுடைய சம்பவமும் ஹஜ்ஜத்துல் வதாவும் இணைகிற இடத்தை பாருங்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய மனித உரிமைகளை பற்றி பேசிவிட்டு சொன்னார்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன், உங்களுடைய தந்தை ஆதம் ஒருவர், ஆதமிடமிருந்துதான் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள் தோழர்களே. எனவே ஒரு கருப்பனை விட ஒரு வெள்ளையன் சிறந்தவன் கிடையாது, ஒரு அரபியை விட ஒரு அஜமியை விட ஒரு அரபி சிறந்தவன் கிடையாது என்று மால்கம் எக்ஸ் 1965 எதனை உணர்ந்தாரோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதாவிலே கஸ்வா என்ற ஒட்டகத்துக்கு மேலால் ஏறி நின்று தன்னுடைய தோழர்களுக்கு சொன்ன செய்திதான் அது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹஜ்ஜத்துல் வதாவை நாங்கள் படிப்போம், அதற்கான ஏற்பாடுகளை செய்வோம். இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. நிறைய தாவா புரோகிராம்களை ஏற்பாடு செய்யலாம். ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜுடைய தத்துவங்களை பற்றி, ஹஜ்ஜுடைய சம்பவங்களை பற்றி, இப்ராஹிம் நபியை பற்றி, இப்ராஹிம் நபியுடைய தாவாவை பற்றி, அதே போல ஹஜ்ஜத்துல் வதாவை பற்றி, ஹஜ்ஜத்துல் வதாவின் பாடங்கள் என்று ஹஜ்ஜை பற்றி படிப்பதற்கு, உலுஹியாவை பற்றி, உலுஹியாவுடைய சட்டத்தை பற்றி என்று படிப்பதற்கு நிறைய செய்திகள் இருக்கின்றன. எனவே இருக்கக்கூடிய நாட்களை அப்படியான தவா புரோகிராம்களை ஏற்பாடு செய்து நாங்கள் படிப்போமாக இருந்தால் நிறைய விஷயங்களை படிக்கக்கூடிய இடமாக இந்த ஹஜ்ஜை நாங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். வல்லவன் ரஹ்மான் யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டும், யாரெல்லாம் ஹஜ்ஜி செய்ய ஆசைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை வாழ்நாளில் ஒரு நாளாவது தந்தாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஹுத்பாவை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.